எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் வந்து பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. பொங்கல் அன்றைக்கி தாங்க நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனோம், மேட்டூர்லேருந்து கிளம்புனோம். அப்படியே வந்து மேட்டூர்லேருந்து சேலம் வந்து பஸ்ஸில் போனோம், அதுக்கப்புறம் காரில் போனோம். அதை அப்போ எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் ஒரு விளாகாக போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரனுக்கு வந்து மேட்டூரில் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். பட் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அவன் வந்து விலாகில் போட்டிருப்பான் பாருங்க, சும்மா ஒரு பனியன் ட்ரெஸ் மாதிரி தான் எடுத்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் எங்கே போனாலுமே நாங்கள் 2 ஃபேமிலி ஒன்றா தான் போவோம். ஊருக்கு போகிற டைமில் எல்லாமே ஜெயும் உங்கள் அண்ணாவும் வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள அப்படியே பேசி சிரிக்க வச்சுட்டே வந்தேன். அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருந்தது. அதனால தான் சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனு பாப்பா தியா பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தது. சரி அப்படியே வந்து அவங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, அதிரனுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் ஆகிடுச்சு. பட் பாப்பாங்களுக்கு வந்து ட்ரெஸ் இங்கே அமையலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அதிரனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு போய் திண்டுக்கல்லில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளான் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு கலெக்ஷன் இருந்தது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க சென்னை சில்க்ஸில். ஜெய் வந்து அதிரனுக்கு சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக. பட் வந்து ரொம்ப வந்து இந்த ஷர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட இருந்தது. ஒரு ஷர்ட் அது குழந்தைக்கு வந்து 600 கிட்ட கொடுத்து வாங்குறதுல வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதெல்லாம் பார்த்தா 599 இருந்தது. சூப்பராக இருக்குது கண்ணு, இது நல்லா இருக்குது, இது எடுத்துடலாமா? ஸோ ஃபைனலி இது சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து செப்பல் பார்க்கலாம் ரஃப்யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் பார்க்க போனேன். பட்டு சைஸ் நல்லா இருந்தேன், டிசைன் நல்லா இல்லை. டிசைன் நல்லா இருந்தால் சைஸ் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. சரி அதை வந்து இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோம். அத்தை வந்து இப்போ பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூடெல்லாம் ஏற்றி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்தோம். அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஜஸ்ட்டு வீட்டு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே கோயிலில் பொங்கல் வைக்க வந்துட்டோம். அத்தை பொங்க வைக்கிற கேப்பில் நாங்கள் அப்படியே இந்த வெள்ளம்லாம் தட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதிரன் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரே ஜாலியாக இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் வந்து குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு போனால் எல்லா வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடே, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி.
அவங்கெல்லாம் பொங்க வச்சுட்ருந்தாங்க. அப்படியே அந்த குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள நான் அப்படியே பார்த்துட்டு, அப்படியே கொஞ்சம் போச்சு. இதுதான் வந்து எங்கள் கோவில். அதிரன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனும் ரொம்ப சேஃப்டியாகவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே போய் ஏதாவது சிலையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே வந்து எல்லோரும் பொங்கல் சாப்பிட்டோம். அப்புறம் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே நாங்களும் அப்படியே பொங்கல் கொடுத்தோம். அப்புறம் கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்படி தாங்க எங்களோட பொங்கல் போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.